அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கிறீங்களா? அருட்தந்தைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? டெக்னீஷியன்ஸ்க்காக பொருளாதார உதவி கொடுத்து இந்த மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து நாம் தாங்குவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பல மாதங்களாய் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு பின்பு குடும்பத்திலிருந்து தான் குருத்துவம் வருகிறது. குருத்துவம் எவ்வளவு முக்கியம், குடும்பத்தை விட குருத்துவம் முக்கியம் என்பதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தகப்பனாய் இருக்கவனுடைய பணி என்ன என்பதை ஆழமாய் தியானித்தோம். கடந்த வாரம் குடும்பத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தனித்துவமாய் எப்படி வெற்றி பெறுவது, எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற்றுவது, சீரு சிறப்புமாய் வாழ்வது என்பதை குறித்து கடந்த வாரம் நாம் தொடங்கினோம். ஹவு டு பி சக்சஸ்ஃபுல் இன் எவ்ரிதிங், எப்படி எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவது என்பதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தன்னை எவ்வளவோ விலங்குகளை படைச்சிருக்கிறாரு. ஆனா 2 விலங்குகளோட தன்னை இணையாக பேசுகிறார். ஒன்று அது சிங்கம், 2வது ஈகிள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது: பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் எசையா எழுதிய புஸ்தகம் 40வது அதிகாரம் 31ல கழுகுக்கு இணையாக அவர் பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கைகளை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் அப்படிங்கிறார். எத்தனையோ அனிமல்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஆனா கழுகுக்கும் இந்த சிங்கத்துக்கும் தன்னுடைய பண்புகளை இணையாக சொல்றாரு கடவுள் அதோட ஐடென்டிஃபை பண்றாரு பாருங்க. அதனால்தான் கடவுளுக்கு மிகவும் பிடித்த விலங்குகள் என்று சொன்னால் சிங்கமும் இந்த கழுகும் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சிங்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, கழுகு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. இப்படி சொல்லுவாங்க, an army of sheep led by a lion will always defeat the army of lions led by a sheep என்று சொல்வார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சிங்கம் போல வாழணும், கழுகை போல வாழணும். ஒரு ஆட்டுக்குட்டியாவோ இல்ல புறாவாயோ இல்ல ஒரு சோர்வா வாழ்ந்தாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1000 ஆடுகள் இருக்கு, அதற்கு ஒரு சிங்கம் தலைவரா இருக்கிறார். 1000 சிங்கங்கள் இருக்கு, அதுக்கு ஒரு ஆடு தலைவரா இருக்கிறார். அப்படின்னா அந்த ஆட்டை தலைவராய் கொண்ட 1000 சிங்கங்களும் தோத்து போயிரும், 1000 ஆடுகளை கொண்ட ஒரு சிங்கம் என்கிற ராஜா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் பாருங்க, நம்ம எத்தனை பேரும் தலைவர்களாய் வாழக்கூடியவங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க. நாளைக்கு பிள்ளைங்க கூட தலைவர்கள் தான் இல்லைங்களா, ஒரு டிசைபிள் தான் இல்லைங்களா, ஒரு திருத்தூதர்கள் தான் இல்லைங்களா. அப்போ தலைமைத்துவம் என்பது அல்லது முன்னோக்கி செல்வது, சிறப்பாக வாழ்வது, வெற்றி வாழ்க்கை வாழ்வது என்பது நம்ம அத்தனை பேருக்கும் உரித்தாக வேண்டிய ஒரு காரியம். சில பேர் ஜெயிக்கணும், சில பேர் தோக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. கடவுளுடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். 1000 சிங்கம் இருந்தாலும் அங்க ஒரு ஆடு தலைமையா இருந்துச்சுன்னா, தலைமைத்துவம் சரியில்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருப்பாருங்க, போர்ல தோத்து போயிரும். அன்பான சகோதர சகோதரிகளே, சிங்கம் ஒரு அற்புதமான ஒரு லீடர் பாருங்க. சிங்கம் ஒரு அற்புதமான ஒரு வல்லமையுள்ள ஒரு அனிமல். அப்போ ஒவ்வொரு லீடரும் பாருங்க தனக்கு ஃபாலோவர்ஸை உண்டாக்க மாட்டாங்க. உண்மையான ஒரு ட்ரூ லீடர் என்று சொன்னால், உண்மையான ஒரு தலைவர் என்று சொன்னால் தலைவர்களைத்தான் உருவாக்குவார்களே தவிர கோழைகளை, ஃபாலோவர்ஸை என் பின்னாடியே வாங்க என்று சொல்லி யாருமே உருவாக்க மாட்டாங்க. ட்ரூ லீடர்ஸ் வில் கிரியேட் ட்ரூ லீடர்ஸ். ட்ரூ லீடர்ஸ் வில் நாட் கிரியேட் ஃபாலோவர்ஸ். அவங்க ஃபாலோவர்ஸை தாம் பின்னாடி ஒரு 1000 பேர் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. தாம் பின்னாடி வர அத்தனை பேரும் தலைவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் உண்மையான தலைவன் நினைக்கணும். அதுதான் குடும்பத்தினுடைய பாங்கா இருக்கணும். தான் மட்டும் பயங்கர லீடரா இருக்கணும், மனைவி ஒரு பக்கம் கம்மியா இருக்கணும், பிள்ளைங்க ஒரு மாதிரி சோர்வா இருக்கணும் என்பது அல்ல. ஒவ்வொருவரும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒரு மாண்போடு இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டிய லீடர்ஸ், தலைவர்கள் என்பதை நம்ம மறக்க கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ரோமர் பேரரசு அப்படிங்கிற மிகப்பெரிய, ரோமர் எம்பையர் அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு பேரரசு.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த இந்த உலகத்திற்கு வந்த 33 ஆண்டு காலம் அவங்க தான் ஆண்டாங்க. அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள், அதற்கு பிற்பாடு பல நூற்றாண்டுகள் அவர் ஆண்டார்கள். பிரிட்டிஷ்கார ஆண்டதை விட, எகிப்தியர் ஆண்டதை விட இந்த ரோம பேரரசு என்பது மிகப்பெரிய பேரரசு, உலகத்தை கலக்கின பேரரசு என்று சொன்னால் ரோமன் எம்பையர் தான் மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய அரசர். அவர்கள் எப்படி அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆற்றல் உள்ள எதிரியும் இல்லை, அரசனும் இல்லாமல் போனது. அதுதான் பல நூற்றாண்டுகள் அவர்கள் ஆண்டார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய படைபலத்தை நம்பினார்கள். இரண்டாவது, கிரேக்கர்களுடைய ஞானத்தை நம்பினார்கள். கிரேக்கர்கள் எங்க வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் போய் படையெடுத்து கிரேக்க ஞானிகளை கொண்டுட்டு வந்து அவர்களை கிளாஸ் எடுக்க வைத்தார்கள். கிரேக்கர்கள் கட்டி வைத்திருந்த லைப்ரரியை உடைக்கல, நாட்டை அழித்தார்கள். அவர்கள் வைத்திருந்த பிலாசபி தத்துவம் அடங்கின மரபு சார்ந்த எல்லா அருமையான புஸ்தகங்களை அவங்க எடுத்துக்கொண்டார்கள், பராமரித்தார்கள், அங்கே கற்றுக்கொண்டார்கள். அப்போ ரோமன் எம்பையர் வெற்றியோடு பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால் இவருடைய படைபலம், ஆற்றலும் அந்த கிரேக்கருடைய ஞானமும் பிலாசபியும் தான். கிரேக்கர்கள் எப்பேற்பட்ட தவறான பிலாசபி வைத்திருந்தார்கள் என்பது வேற கதை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு நல்ல உடல் அழகு இருக்கணும், சிகப்பா இருக்கணும், அல்லது மாநிலமா இருந்தா நல்ல அழகு இருக்கணும், மூக்கு நீட்டா இருக்கணும், கண்கள் ப்ளூயிஷா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஐப்ரோஸ் இப்படி இருக்கணும், நெற்றி இப்படி படர்ந்து இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், கை கால்லாம் இவ்வளவு ஷேப்பா இருக்கணும், விரல்கள்லாம் நீட்டா இருக்கணும் என்று சொல்லி பல தத்துவங்களை எழுதியிருந்தார்கள். அதையெல்லாம் நம்பினார்கள். அவங்க ஞானத்தை பயன்படுத்தினாங்க. இந்த ரோமர் பேரரசு தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தினார்கள். ரோமர் பேரரசனுடைய வல்லமையும் அவங்களுடைய ஞானம்தான் இவ்வளவு ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவங்க ஆண்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோமர் பேரரசனா என்னன்னே தெரியாம ஒன்றுமில்லாமல் அழிந்து போனது. அத்தனை நாடுகளும் துண்டு துண்டாக பிரிந்தது. சுமால் கண்ட்ரி கூட ரோமர் பேரரசை அழித்தார்கள். எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு ஆற்றல் இல்லை என்பதால் அல்ல. ரோமியர்கள் என்ன ஆச்சுன்னா வெற்றி கழிப்பில பாவங்களை பல செஞ்சாங்க. ஆணோட பெண்ணோட பல பொல்லாத பாவங்களை செய்தார்கள். They were devastated not by the lack of power, they were devastated by the immorality. இதுதான் வரலாறு சொல்லுகிறது. அப்போ அறநெறி சரியில்லை, அவங்கள்ட்ட இருக்கிற நெறிகள் சரியில்லை, நல்ல மனநிலை சரியில்லை, நல்ல மனப்பாங்கு சரியில்லை, அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை, அழிக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவங்க எங்க இருக்கானு தெரியாதபடி ரோமர்கள் அழிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ரோமனுடைய அழிவு, வெற்றி, அழிவு இரண்டை சொல்லுகிறது பாருங்க. ஒன்னு, நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆற்றல் தேவை, கரேஜ் தேவை, ஆற்றல் தேவை, வல்லமை தேவை. அதை காட்டிலும் நற்பண்புகள், ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மிக மிக தேவை. பர்மனண்டா, நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பலம் மட்டும் போதாது, ஆட்டிடியூட், பண்புகள், பிஹேவியரல் பேட்டர்ன், என்னுடைய நற்பண்புகள் மிக மிக முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆட்டிடியூட் எங்கிருந்து வருது என்று சொன்னா நம்முடைய பிலீவ் சிஸ்டம். நான் எதை விசுவாசிக்கிறேன், நான் யாரை விசுவாசிக்கிறேன், எப்படி விசுவாசிக்கிறேன் என்கிறது வருவதுதான் கரேஜ், ஆற்றலும் என்னுடைய நற்பண்புகளும். அதுதான் நிரந்தர வெற்றி கொடுக்கும். மிகப்பெரிய ரோமன் எம்பையர் அழிக்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய கேடுகட்ட எண்ணங்கள் தான் அவங்களை அழித்தது. இதைத்தான் சிங்கம் நமக்கு மிக அழகாக பாடம் கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிறைய பண்புகள் வேணும். முதல்ல விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தா நமக்குள்ள ஒரு குறிக்கோள் வரும். நான் எதை நோக்கி செல்றேங்கிற குறிக்கோள் வரும். அப்ப குறிக்கோள் கரெக்டா புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பேஷன் வரும். எதையும் நிறைவேற்றக்கூடிய அந்த வைராக்கிய உணர்வு வரும். பேஷன் இருந்தது என்று சொன்னால் அங்கே கன்விக்ஷன் வரும். நிச்சயமா நான் செய்யறது ரைட்டு தான் அப்படிங்கிற நிச்சயம் வரும். பர்சீவரன்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா வெற்றி வரும். இந்த மிகப்பெரிய பாடத்தை தான் சிங்கம் கழுகும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிங்கத்தை பார்க்கிறோம், அது பயங்கரமா செயல்படுது பார்க்கிறோம். ஆனால் சிங்கத்தின் பண்பு நமக்குள்ள ஒரு நாளும் வந்ததில்லை. நீங்க பாருங்க, லயன் இஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் லைக் an ox. ஆக்ஸ் என்பது காட்டெருமை பயங்கரமான வல்லமை உள்ளது. காட்டெருமைக்கு நிகரான வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர்னு தாவீது ஜெபிக்கிறார். காட்டெருமைக்கு இருக்கிற வல்லமை சிங்கத்துக்கு கிடையாது.
சிங்கம் இந்த காட்டிலே மிக ஸ்ட்ராங்கான அனிமல், ஸ்ட்ராங்கான பயங்கர பலம் வாய்ந்த ஒரு மிருகம் என்று சொல்ல முடியாது. சிங்கம் மிகப்பெரிய உயரமான அனிமல் என்று சொல்ல முடியாது. லயன் இஸ் நாட் தி டாலஸ்ட் அனிமல் இன் த ஃபாரஸ்ட். ஜிராஃப் இருக்கு, ஒட்டகம் இருக்கிறது, கேமல் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது. அதை விட உயரமான அனிமல்ஸ் எவ்வளவோ இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிங்கம் மிக வேகமாக ஓடக்கூடிய அனிமல் என்று சொல்ல முடியாது. அதை விட சிறுத்தைகள், சீட்டா என்று அழைக்கிறோமே, அது மிக வேகமாக ஓடும். லயன் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் சிங்கம் கிடையாது. த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் என்று சொல்லுகிறோமே, மிக அறிவுள்ள விலங்கு என்று சிங்கத்தை சொல்ல முடியாது. நரிகள், ஓநாய்கள் இதெல்லாம் பயங்கரமான அறிவுள்ள அனிமல் எவ்வளவோ இருக்குது பாருங்க. மிகப்பெரிய ஒரு அனிமல் சைஸ்ல மிகப்பெரியது என்று சொல்ல முடியாது. எலஃபண்ட் இருக்கு, யானைகள் இருக்கிறது, அதை விட சைஸ்ல வெயிட்ல பல வெயிட் உள்ள எத்தனையோ அனிமல்ஸ் இந்த உலகத்துல காட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. Then why this lion is so called as the king of the animal kingdom? ஏன் இந்த மிருகத்தினுடைய இந்த காட்டுக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள சிங்கம் பெரிய அனிமல் இல்ல, அறிவு மிகுந்த அனிமல் அல்ல, அல்லது ஆற்றல் உள்ளது அல்ல, மிக வைராக்கியம் உள்ளது, மிக பயங்கர பவர்ஃபுல் அனிமல் அல்ல, ஆனால் இந்த காட்டுக்கு ராஜா என்று ஏன் சிங்கத்தை அழைக்கிறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் சிங்கம் நடந்து போகும்பொழுது மான்கள் ஓடுகிறது, சீட்டா ஓடுகிறது, எலிஃபண்ட் ஓடுகிறது, யானைகள் ஓடுகிறது, எல்லாம் காட்டு எருமைகள் எல்லாமே தலை தெறித்து ஓடுகிறது, ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது? ஏன்? அப்போ யானை சிங்கத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய யானைக்கு ஒரு கால் போதும் சிங்கத்தை நசுக்கி சட்னி ஆக்குவதற்கு. ஆனால் அந்த யானை இவ்வளோ பெரிய வெயிட், இவ்வளோ பெரிய எடை உள்ளதாக இருந்தாலும் சிங்கத்தை பார்க்கிற பொழுது என்ன கடிச்சிரும், கொன்றும் அப்படிங்கிற பயம் யானைக்கே வருகிறது. ஏன்? அப்போ யானைக்கு இல்லாதது ஒன்று சிங்கத்துக்கு இருக்கிறது, சிங்கத்துக்கு இருக்கிறது மற்ற அனிமல்கிட்ட இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, the lion is the king of jungle because only one word. சிங்கம் இந்த காட்டுக்குள்ள ராஜாவா இருக்கிறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் என்று சொல்லுகிறோம். அணுகுமுறை, மனப்பான்மை, என்னுடைய உள்ள மனப்பான்மை, என்னுடைய எதை எண்ணுகிறேன், நான் எதை சிந்திக்கிறேன், நான் எதை நோக்குகிற, ஒரு பிரச்சனை எப்படி அணுகுகிறேன், என்னுடைய ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் than my power. என்னுடைய பண்பு, என்னுடைய எண்ணம், என்னுடைய மனப்பாங்கு, என்னுடைய அணுகுமுறை, ஒரு பிரச்சனை நான் எப்படி அணுகுறேன், என்ன மனப்பாங்கோட அணுகுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் சொல்லுவார் இல்லையா, நீங்க பிச்சை போடுறீங்க, எவ்வளவு பணம் கொடுக்குறீங்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு உண்டியல்ல போடுறீங்கிறது முக்கியம் அல்ல, அதை நல்ல சந்தோஷமாய் தாராள உள்ளத்தோட போடுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது 5 ரூபா போட்டாலும் சந்தோஷமா போடணும். பாத்தீங்களா? தட் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் தான் அந்த சிங்கத்துல இருக்கு பாருங்க. அருமையான ஆட்டிடியூட் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ சிங்கம் என்ன மாதிரி ஆட்டிடியூட், அது எப்படி இருக்குன்னா, சிங்கம் என்றாலே கரேஜ், தைரியசாலி, ஆற்றல் உள்ளது, பவர்ஃபுல் அப்படிங்கிற நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருகிறது. அது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு யானையை பார்க்கிறது அல்லது காட்டெருமை பார்க்குது, அங்கே நடந்து வருது, பயங்கர சத்தத்தோட வருது, தும்பிக்கை இவ்வளவு பெருசா இருக்கு. யானையை பார்க்கும்போது அதை வெயிட் அது பார்க்கறது இல்லை, அது சைஸ் அது பார்க்கறது அல்ல, அதனுடைய பலத்தை பார்ப்பது அல்ல, அது நிறத்தை பார்ப்பது அல்ல, அது கூட்டமா இருக்கிறத சிங்கம் பார்க்கறது அல்ல. அது பார்க்கறது அதனுடைய ஆட்டிடியூட், அதனுடைய அணுகுமுறை. ஒன்னே ஒண்ணு, எனக்கு பசிக்குது, இப்ப எனக்கு லஞ்ச் வேணும், எனக்கு மத்தியான உணவு வேணும், குட்டிகளா ரெடியா இருங்க, மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. யானை வரும்பொழுது அதுக்கு வருவது, மனதில் வருவது லஞ்ச், அதுக்கு மனதில் வருவது ஒரு சாப்பாடு, அதுக்கு மனதில் வருவது ஒரு சாம்பார் சாதம், அதுக்கு மனதில் வருவது யானை பிரியாணி, அவ்வளவுதான் வரும். அதை விட வேற எதுவுமே அதுக்கு யோசிப்பது இல்லை. ஆகவே அது பாய்கிறது, கழுத்தை கடிக்கிறது, காலை கடிக்கிறது, சாய்த்து விடுகிறது, கொன்று போடுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சிங்கம் மிகப்பெரிய அனிமல் அல்ல, மிக ஆற்றல் மிக்க அனிமல் அல்ல. யானை மிகப்பெரிய ஒரு அனிமல், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க அனிமல், சைஸ்ல பெருசு, எடையில பெரிது. ஆனால் அந்த அந்த காட்டெருமையோ யானையோ மிகப்பெரிய ஒரு கேமலையோ சிங்கம் பார்க்கும் பொழுது அது மனதுக்குள்ள வருகிறது ஒன்னே ஒண்ணுதான், ஈஸ்டர். அதான் அதனுடைய ஆட்டிடியூட்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா, அந்த ஈஸ்டர் மட்டும்தான் ஞாபகம் வருது. எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும், எந்த ஒரு நோயா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், சிங்கத்துக்குள் மனதில் வருவது ஈஸ்டர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துதான் அதுக்கு ஞாபகம் வருது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படி சொல்றேன்னா, எபிரேயர் 12:2 எபிரேயர் ஆசிரியர் பவுல் இப்படி எழுதி வச்சிருப்பார். ரொம்ப அழகா எழுதி வச்சிருப்பார். எப்படி எழுதி வச்சிருப்பாருன்னா, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படுறாரு. அப்பா, இந்த துன்பக்கிண்ணம் என்னை அகல வேண்டும் என்று சொன்னால் அகலட்டும் அப்படின்னு பயப்படுறாரு. ஏன்? பாவம் அவ்வளவு பெருசு. அந்த பாவத்துக்கு பரிகாரம் அவ்வளோ அடி வாங்கணும், அவ்வளோ உத வாங்கணும், தலையில முள்முடி சூட்டப்படணும், வேதனைப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும். அது ரொம்ப கொடுமையானது, அவமானப்படணும், ஆடையெல்லாம் அவுத்து போட போறாங்க அப்படின்னு அவரை அந்த நடக்க போகிற பிரச்சனையை காமிக்கிறாரு. அப்ப என்னை விட்டு அகலமானால் அகலட்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தந்தையே, விருப்பப்படி ஆகட்டும் சொல்லி ஒப்புக் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஈஸ்டரை பார்க்கிறாரு. அதான் சொல்ற எபிரேயர் 12:2, பிதாவாகிய தேவன் தன் மகனுக்கு கண் முன்னாடி வைத்திருந்த மகிழ்ச்சியின் நிமித்தம் இந்த பாடுகளை தாங்கிக் கொண்டார். எனக்காக உனக்காக தாங்கிக் கொண்டாரு. துன்பத்தை துயரத்தை தாங்கிக் கொண்டார். என்ன மகிழ்ச்சி! ஈஸ்டர் அன்னைக்கு நான் உயிர்த்தெழ போறேன், எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க போகிறேங்கிற மகிழ்ச்சி, எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க போதுங்கிற மகிழ்ச்சி, நரகத்தில் இருக்கிற இந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விடுவிக்க போறேங்கிற மகிழ்ச்சி, நான் பரலோகத்துக்கு போக போறேங்கிற மகிழ்ச்சி, என் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து ராஜரகம் பண்ணுகிறேன், என் பிள்ளைகளுக்காக பரிந்து போகிறேன், பரிந்து பேச போகிறேன் என்கிற மகிழ்ச்சி, என் பிள்ளைகள் அத்தனை பேரும் நல்வாழ்வை பெறப்போறாங்களே, அதனால என்ன அடிரா, எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு அடி தாங்கிக்குவேன் என்கிற அந்த மகிழ்ச்சி அவருக்குள் வந்தது. அதனால்தான் தன்னை சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். மிகப்பெரிய ஒரு காட்டெருமை வருது. எவ்வளவு காட்டெருமை இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும், சிங்கத்துக்கு தோணுவது பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. மானு போச்சுன்னா, பிள்ளைகளை ரெடியா இருங்க, இட்லி ரெடி ஆயிடுச்சு, தோசை ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது எவ்வளவு வேகமா ஓடும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை லஞ்ச், எனக்கு தேவை பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு தேவை சப்பர், அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணு யோசிக்கிறது இல்லை. அதனால் தான் இந்த சிங்கம் காட்டுக்கு ராஜா. காட்டுல எந்த ஒரு அனிமலும் அதை எதிர்த்து போராட முடியவில்லை. அதற்குள் இருக்கிற பிலீஃப் சிஸ்டம். எப்படி இந்த சிங்கம் ஜெயிக்கின்றது, எப்படி இந்த லயன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுகிறது என்று சொன்னால், அதுக்குள் இருக்கிற நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ட். என்னால இந்த யானையை மல்லாக்க தள்ள முடியும், என்னால இந்த காட்டெருமையை கொன்றுபட முடியும், என்னால மிகப்பெரிய முதலை கூட, தண்ணிக்குள்ள இருக்கிற முதலை கூட எடுத்துட்டு வந்து சாப்பிட முடியும், என்னால எல்லாம் செய்ய முடியும் என்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், உயர்ந்து வாழ வேண்டும், தீமைகளை தகர்த்தெறிய வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால், இந்த சிங்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சிங்கத்துக்குள்ள, இந்த சாதாரண சிங்கம் பயந்து இருந்தா எதையுமே கடிக்க முடியாது பாருங்க. யானைக்குள்ள அவ்வளவு ஆற்றல் இருந்தும் அதனால சிங்கத்தை போராடி ஜெயிக்க முடியல பாருங்க. காட்டெருமைக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா நாலேஜ், எக்ஸ்ட்ரா ஆற்றல், எக்ஸ்ட்ரா எல்லாமே இருந்தும் சிங்கத்தை ஜெயிக்க முடியல. காரணம், ஐயோ நான் அதுகிட்ட போனா நான் செத்துருவேன், என்னை கடிச்சிரும் அப்படிங்கிற அந்த மோசமான நெகட்டிவ் ஆட்டிடியூட், பொல்லாத மனப்பாங்கு. இன்றைக்கு நாம பிசாசுக்கோ தீமைக்கோ இன்னைக்கு நாம அழிந்து போகிறோம், இரையாகிறோம் என்று சொன்னால் இந்த பயந்தாங்குழி எண்ணம்தான். அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களை படைக்கும் பொழுதே, தாயின் கருவறையில் உருவாகும் பொழுதே உங்களை மாபெரும் சிங்கங்களா, சிங்க குட்டிகளா உங்களை படைச்சிருக்கிறார். கடவுள் உங்களுக்காக கர்ஜிக்கும் சிங்கமா உங்க பின்னாடி இருக்கிறார். நீங்க சிங்க குட்டிகள், யூதாவின் சிங்க குட்டிகள், இஸ்ரவேலின் சிங்க குட்டிகள், அற்புதமான இயேசு கிறிஸ்துவின் சிங்க குட்டிகள், இந்த உலகத்தை கலக்க வேண்டிய சிங்க குட்டிகள். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், ஆனால் கடவுளை நாடுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆற்றல் குறையாது. அவர்கள் ஓடுவாங்க, கலப்படைய மாட்டாங்க. அந்த உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளா, வெற்றியுள்ள பிள்ளைகளா நாம் வாழ முடியும். எதிலிருந்து நமக்கு நல்ல பண்பு இருக்கணும், நமக்கு நல்ல ஆற்றல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், கடவுளை நம்புகிற நம்பிக்கை, அது ஆழமாய் மாறும் பொழுது. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு, ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. திருப்பாடல் 34:10.
இதை இந்த நாளிலே நாம் பாடலாய் பாட இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு சிங்கத்தினுடைய ஆட்டிடியூட், அது எப்படியாக தன்னுடைய இரையாக மட்டும்தான் மற்றதை பார்க்குதே தவிர அதனுடைய வல்லமை என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கல. எனக்கு இது தேவை, ஆகவே நான் இதை அட்டாக் பண்ண போறேன், அவ்வளவுதான் அதனுடைய ஆட்டிடியூட். அதை குறித்து இந்த நாளே செய்தி தெளிவாக இருந்தது. ஆனா நாம ஒவ்வொருவரும் இந்த நாளே தோற்று போய் கொண்டிருக்கிறோம், சோர்ந்து இருக்கின்றோம். நம்ம வீட்டுல புள்ள குட்டி பட்டினியா கிடக்கு, நம்ம தேவையில் உழன்று கொண்டிருக்கிறோம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பயம், கலக்கம், துக்கம் மேலோங்கி இருக்கிறது என்று சொல்லிட்டு நாம் பட்டினி கிடப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அந்த யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகள் என்று நாம் நினைக்கல. எனக்கென்ற ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அவரை நோக்கி பார்த்து நான் வெற்றி பெற போகின்றேன் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கையற்ற ஒரு சூழல். நம்முடைய பிலீஃப் சிஸ்டம் சரியா இல்ல, அவ்வளவுதான். எதை நான் நம்புகிறேன் என்பதில் எனக்கு தெளிவு இல்ல. நான் கடவுளின் பிள்ளை, ஆகவே என்னால எதையும் எதிர்கொண்டு செல்ல முடியும் என்கிற அந்த ஆற்றல், துணிவு, கரேஜ் நமக்குள்ள இல்ல. இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நமக்குள்ளாக ஒரு தெளிவு இல்லாம இருந்துட்டு, என்னுடைய விசுவாசத்தை குறித்து நான் ஒரு தெளிவு இல்லாம, ஒரு புரிதல் இல்லாமல் இருந்து கொண்டு நாம் பட்டினி கிடந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை, சமுதாயத்தை பட்டினி போட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாரும் சிங்க குட்டிகள், நம்முடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகள், நம்முடைய குடும்பத்தார் சிங்க குட்டிகள். பட்டினி கிடக்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாம் யூத ராஜசிங்கமாகி இயேசு கிறிஸ்துவின் வெற்றியினாலே நாம் வீரநடை போடுகின்றவர்கள். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அவை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இன்னைக்கு நாம பாடுவோம். எனக்கு குறை இல்ல, நிச்சயமா ஒரு சிங்க குட்டி கூட பட்டினி கிடக்கும். அவ்வளோ பெரிய சிங்கம் தான், ஆனா அது கூட பட்டினி கிடக்கும், அதுக்கு கூட இறையில்லாம போகும். ஆனால் ஆண்டவரை தேடுவோராகிய எங்களுக்கு குறை இல்லை என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். பாருங்கள், அறிக்கையிட்டு பாடுவோம். நான் கடவுளின் பிள்ளை, என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற, நான் ஈஸ்டர் பிள்ளை, நான் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் மகள் என்கிற அந்த உணர்வோடு கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சந்தோஷமாய் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஏனென்றால் அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற மேய்ப்பனாய் இருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்தால் போதும், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் போதும், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவசித்தால் போதும், நன்மை ஏதும் குறைவுபடாது. நம்மை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்வீங்களா? குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நம்முடைய எதிரிகள் நமக்கு என்ன செய்ய முடியும்? திருப்பால் 23 இவ்வாறு கூறுகிறது, எதிரிகளின் முன் விருந்தொன்றை ஆண்டவர் எனக்கு ஆயத்தப்படுத்துகின்றார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட கடவுளின் பிள்ளைகள் நாம் அல்லவா? ஏன் பயம், ஏன் தயக்கம்? வாருங்கள், சந்தோஷமா எதிர்காலத்தை எதிர்கொள்வோம். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்த
ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். ஆண்டவரே, உம்மை தேடுகிறோம் சுவாமி, உம்மை நாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு பிரிந்து பிறவற்றை நாடி தேடி நாங்கள் நாவறண்டு போனது போதும் ஆண்டவரே. நன்மைகள் குறைவுபட்டு உலர்ந்து போய் தாகமுள்ள பசியுற்ற ஒரு வாழ்க்கை போதும் ஆண்டவரே. அப்பா, ஜீவ தண்ணீராக உம்மை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் தாகத்தை தணிக்கக்கூடியவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. அவருடைய பசியை ஆற்றக்கூடியவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. இந்த நாளிலே நிரப்பும் சுவாமி, உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை நம்புவோருக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகளை கண்டு அப்பா உம்மை பின்தொடர்ந்து சென்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னத நாமத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.